கேள்வியே அஜெண்டா எங்களுடைய அஜெண்டாவே சிஎம்பியில எங்களுடைய முதல் அஜெண்டாவே வாஜ்பாய் அவர்கள் கடைபிடித்த அந்த அணுகுமுறையாவது நீங்க ஈழத்தில் கடைபிடிங்க என்பதுதான் எங்களுடைய முக்கியமான அஜெண்டா. அந்த அடிப்படையில் ஒப்புக்கொண்ட பிறகுதான் நாங்கள் சேர்ந்தோமே தவிர நாங்கள் எடுத்த எடுப்புல போய் சேர்ந்தல. ஆனா அது அவருடைய நிறத்தை பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி காட்டியிருந்தால் அன்னைக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் கருப்பு கொடி காட்டு எல்லாம் சொன்னாங்க. ராஜ்யசபா வரும், உங்களுக்கு மந்திரி பதவி வரணும், அதெல்லாம் எதிர்பார்க்கல. நாங்க எங்களுடைய என்ன கொள்கையிலே ஈழ பிரச்சனை இருந்தோம் அந்த கொள்கையிலே வழுவாமல் நடுவாமல் இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும். திரு இல்லனின் அதான் திருப்பியும் கேட்கிறேன். இந்த அணி ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அமைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது? இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் அமைகிறது. நம்ம அது தொடர்பான வாக்கு வங்கி விவரங்கள் கூட நம்மகிட்ட இருக்குது. விவரங்கள் நம்ம அதையும் கூட பார்க்கலாம். யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது, சதவீதம் கடந்த தேர்தலில் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நோக்கம் இன்றைய அதிமுக அரசை வீழ்த்துவது என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான அவர் கேட்கிறாரு, இது வாக்கை பிரிப்பதற்கு தானே பயன்படும், மீண்டும் அதிமுகவிற்கு சாதகமாக போய்விடும் என்ற அந்த லாஜிக்கான பாயிண்ட்டை உங்களால் மறுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் சேர்ந்தாங்க சேரலை என்பதெல்லாம் இப்போது பேச முடியாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். காங்கிரஸுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா வரக்கூடாது, ஏனென்றால் அது ஒரு வகுப்பு வெறி பிடித்த கட்சி, மதவெறியர்கள் நிச்சயம் வரக்கூடாது. இரண்டு பேருக்கும் ஒரே கருத்தில் தான் பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது. உலகமயம் என்றாலும் சரி, தனியார் மய தாராளமயமாக்கல் என்றாலும் ஒரே கருத்தில் தான் இருக்கிறார்கள். எனவே வித்தியாசம் இல்லை என்று சொன்னோம். அது இன்றைக்கு நிகழ்காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு அந்த ஓராண்டு காலத்தில் அடுக்கடுக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்காம போவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அதிமுகவிற்கு எதிரான ஓட்டுகள் திமுக ஒரு அணியாகும், பாமக ஒரு அணியாகும், நீங்கள் ஒரு அணியாகும். பிரச்சனை என்னன்னா திரு செந்தில் அவர்களே, எல்லாமே நீங்க ஆரம்பத்தில் இருக்கிற இந்த வாக்கு வங்கிகள் நீங்க இதுவரையும் எடுத்து வச்சிருக்கிற விஷயங்கள்ல இருந்து மட்டுமே பார்க்குறீங்க. தேர்தல் என்பது கடந்த காலத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே பார்த்து நீங்க கணிப்பது அல்ல. எதிர்காலத்தில் இன்றைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்களை மக்கள் மத்தியில் அரசியலாக எடுத்து சென்று கொள்கை நிலையிலே அவர்களுக்கு புதிய விழிப்பை ஊட்டுகிற ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை தான் இடதுசாரிகள் செய்கிறோம். டெல்லியிலே ஆம் ஆத்மி என்கிற ஒரு கட்சி துவக்கப்பட்டு 2 மாதத்தில் ஆட்சியை பிடித்தது. இதெல்லாம் சரி. ஒரு கொள்கை மாற்றை முறையான கொள்கை மாற்றை மக்கள் மத்தியிலே முன்வைத்தால் நிச்சயம் மக்கள் அதை ஆதரிப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் நிலையில் கொள்கை நிலையோடு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டிலிருந்து காங்கிரசிற்கான மாற்றாக மக்கள் பாஜகவை தான் பார்க்க முடிந்தது, ஏன் இடதுசாரிகளை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. வாக்கு வங்கி இருக்குது. கடந்த தேர்தலில் இந்த 5 கட்சிகளை மட்டும் நம்ம இங்க பட்டியலிட்டிருக்கிறோம். மதிமுக இது 2011 போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டது. 2011 அவங்க போட்டியிடல. சிபிஎம் போட்டியிட்டார்கள். 12 தொகுதியில் வாக்குகள் 2.41%. சிபிஐ 10 தொகுதியில் வாக்கு 1.97%. மனிதநேய மக்கள் கட்சி 3 தொகுதியிலும் வாக்குகள் 0.49 விழுக்காடு. விடுதலை சிறுத்தைகள் 10 தொகுதியில் போட்டிட்டு வாக்குகள் 1.51 விழுக்காடுன்னு கேட்டீங்கன்னா மொத்தமா கூட்டினா கூட 2, 3, 4 கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 விழுக்காட்டை தாண்ட முடியாத ஒரு சூழல். இல்ல மதிமுக 12 தொகுதி இல்ல போட்டி போட்டது 10 தொகுதி இல்ல இது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சராசரி அப்படித்தான் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த மாதிரியான வாக்கு சதவீதம் தான் இருக்குது. நான் இதுக்கு முன்பும் கூட இதை போட்டு காட்டிக்கிறேன். திரு அந்திரிதாஸ் அவர்கள் பார்த்திருக்கிறாரு. மதிமுகவிற்கும் கூட 9 அளவு இருந்த விழுக்காடு குறைந்து 5 என்ற அளவிற்கெல்லாம் வந்திருக்கிறது. சொல்லுங்க. இல்ல இது அடிப்படையில் எங்க பிரச்சனை வருதுன்னா 40-44 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியோடு போட்டி போடக்கூடிய நீ உங்களுடைய நம்பிக்கை ஒரு பக்கம், நான் அதை சிதைக்க விரும்பல. என்னுடைய கேள்வி என்பது இது நடைமுறை சாத்தியமா அல்லது அவர் சொல்ற மாதிரி மீண்டும் அதிமுகவிற்கு ஆதரவாக போகக்கூடிய சூழல் இருக்குதா? இல்ல, அதாவது இந்த தேர்தலினுடைய மைய பிரச்சனை என்னன்னா மாறி மாறி இவர்கள் ஆண்ட காலத்தில் எந்த விதமான மக்களுக்கான எந்த விதமான விஷயங்களும் தீர்க்கப்படவில்லை என்கிற உணர்வு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே தான் அந்த மாற்று அரசியல் வைக்கிறோம். இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்று வருகிற போது 2 கட்சிகளுமே அந்த தவறுகளை செய்திருக்கிறார்கள். அது கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாஜக என்று பார்க்க வேண்டும், கிமு மாதிரி பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பு பின்பு என்று பார்க்க வேண்டும். ஆனால் பின்பு தான் கூட்டணி சேர்ந்தார்கள், அதிமுக சேர்ந்திருக்கிறது. இது போன்ற அரசியல் தவறுகள்லாம் நடந்திருக்கிறது. எனவே தான் நாங்கள் சொல்றோம், ஒரு மாற்று என்பது இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு மாற்று அரசியல் என்பது தேவையாக இருக்கிறது.
எனவே அந்த மாற்று அரசியலை, ஒழுக்க அரசியலை, நான் ஒற்றை கேள்வி நேர்மையான போறேன். முறையில் நீங்க மக்கள் மத்தியில் கெஜ்ரிவாலை எடுத்துச் முன்னிச்சு செல்கிற பேசுறீங்க. போது டெல்லி ஒரே கேள்வி நீங்க இந்த சதவிகித கணக்கை வைத்து சரி, நீங்கள் இதே இருக்கட்டும். ஆனா சொல்ல முடியாது. தமிழகம் இல்ல ஒரே ஒரு கேள்வி திடீரென்று இந்த சதவிகிதம் வேறு விதத்திலே ஏறலாம். நீங்க மக்கள் மத்தியிலே தமிழகத்தை பிடிமானத்தோடு பொறுத்தளவுல, இந்தியாவை பொறுத்தளவிலும் கூட அது அவ்வாறு இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் கூட. கொள்கை சார்ந்த அரசியலை நோக்கி பயணிக்கணும், தனி மனித தலைமை ஆமா, சார்ந்து அது ஓகே. ஆனா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தனி மனித தலைமை மீதான ஒரு ஆளுமை, ஒரு ஈர்ப்பு நிச்சயமாக இயல்பாக இருக்கிறது. எங்களுக்கு மக்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பக்கம் திரு கருணாநிதி அவர்கள், இந்த பக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அந்த பக்கம் மோடி, இந்த பக்கம் சோனியா காந்தி, இதுபோல் பழக்கப்பட்ட ஆளுமைகள், திரு வைகோ அவர்கள், இந்த மாதிரி பழக்கப்பட்ட இடையிலே தோழர் நல்லக்கண்ணு இருக்கிறார். சங்கரையாவை வைக்கலாம், சுதந்திர நான் போராட்டத்தில் சொல்லிடுறேன். அந்த தகுதி இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது. Absolutely மக்கள் இருக்குது. மத்தியில் இங்க எடுத்துச் சொல்வோம். இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க, நான் அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ இந்த தனி மனித ஆளுமையை முன்னிறுத்து இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி வாக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலையை தமிழகத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிர்பந்தம் இன்றைக்கு திமுகவிற்கும் கூட அந்த நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியில இருந்து. இல்ல இந்த அப்படி இடத்துல தமிழ்நாட்டில் இதுவரையிலும் தேர்தல் Absolutely முதல்வர் வேட்பாளர் சொல்லப்படல. நீங்க கடந்த தேர்தலில் எல்லாருக்கும் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் திமுக ஜெயிச்சால் திரு கருணாநிதி அவர்கள், அதிமுக ஜெயிச்சால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, இல்ல ஃபேக்டா சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், முதல்வர் அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து வருவது வேறு. இல்ல நீங்க சொல்ற முதல்வர் வேட்பாளராக பிரதமர் மோடி வேட்பாளர் என்று அறிவித்ததை போல அதிமுக அறிவித்ததா? டாக்டர் கலைஞர் அவர்களின் நல்லாட்சி தொடர அப்படினா வாக்கை கேக்குறீங்க. தேர்தல் முறையே அது தவறானது. முதல்ல தேர்தல் முறையே அப்படியானது அல்ல. வேற விவாதம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினராக நான் புரிந்து கொள்கிறேன். கூட்டணி ஆட்சி அதே கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். இந்த கேள்வியோட போங்க. என்னுடைய கேள்வி என்பது தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தலை தவிர முதல்வருக்கான தேர்தல் அல்ல. சட்டமன்ற மக்கள் மத்தியில நிறுத்தி வச்சா யார் அதிகம் ஜெயிக்கிறாரோ அப்படி கிடையாது. இங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். கருணாநிதி திரு கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அதையும் நீங்க போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அவரும் நிரந்தர முதல்வராக அனுமதித்ததில்லை. என்னுடைய கேள்வி அடிப்படையில் இந்த தேர்தல் முறையை விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா என்னுடைய கேள்வி, இலங்கையில நம்ம அண்டை நாட்டுல பாக்குறோம், ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில வச்சு பேசுகின்ற பொழுது மக்கள் சமூகம், இந்த சமூகம் எவ்வாறு பழக்கப்பட்டிருக்கிறது, இந்த பக்கம் ஒரு தலைவர் இந்த பக்கம் ஒரு தலைவர் என்று பார்த்து வாக்களிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மக்கள் நல இயக்கம், கூட்டு இயக்கத்தை அவர்கள் எந்த அளவிற்கு அணுகுவார்கள், எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத பிராக்டிகலா சொல்லுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நான் உங்களுடைய நம்பிக்கை குலைப்பதில்லை சொல்றீங்க. நீங்க ஓட்டு சதவீதத்தை போட்டு காமிச்சீங்க, எத்தனை தொகுதிகளை போட்டிக்கிட்ட வச்சு தான் கணக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னாங்க 2014 பாராளுமன்ற தேர்தல் நாங்க 7 தொகுதிகளை போட்டி போட்டோம். அந்த 7 தொகுதிகளை நீங்க வந்து கூட்டி பாத்தீங்க சொன்னா அதிமுக 43%, திமுக வந்து 26%, நாங்க 21.9%, 22, திமுக எங்களுக்கு 4% தான். அந்த அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும் எந்த கணக்கு வச்சு. இன்னொன்னு கூட்டணி ஆட்சிக்கு முன்னோடியா விகிதாச்சார அடிப்படையில் வரணும்ன்றது எதுக்கு சொன்னா, இன்னைக்கு 32% வாக்குகளை தான் மோடி வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை பலம் அவருக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லில இருந்து எல்லாமே இன்னைக்கு மாநில வாக்குகளை